இன்றைக்கி நம்ம திரைவிமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் பொன்ராம் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற கொம்பு சீவி படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்துடைய ஆரம்பத்தில் வைகை அணையை சுற்றி இருக்கக்கூடிய சில கிராமங்களை காட்டுறாங்க. அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன வேலை அப்படின்னு சொன்னால், அணையில் தண்ணி இருந்துச்சுன்னா விவசாயம் பண்ண முடியாது, தண்ணி வற்றி போச்சுன்னா அந்த நிலத்தில் போயிட்டு விவசாயம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வெள்ளாமை விளைச்சல் இல்லாத நேரத்தில் மற்ற நாளில் கஞ்சா கடத்துவாங்க. இதுதான் அவங்க தொழிலாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி இந்த தொழிலில் ஒரு டானாக இருக்கக்கூடியவர் தான் சரத்குமார். அவருக்கு ஒரு சந்தர்ப்பத்தில் அப்பா அம்மா இல்லாத ஹீரோ வந்து ஒரு ரைட் ஹேண்டாக வந்து அமைகிறாரு. இவங்க 2 பேருமா சேர்ந்து கஞ்சா கடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் இவருக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடைக்கிது, கஞ்சா ஆர்டரு. அதை ஒத்துக்கிட்டு செய்ய இறங்கும்போது போலீஸில் ஒரு உயர் அதிகாரி மூலமாக ப்ரெஷர் வருது. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா இந்த படத்துடைய கதை. இந்த படம் முழு படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் தான் இதுக்குள்ளே ஒரு அற்புதமான கதை இருக்குன்றதை படம் பார்த்த எல்லாருக்குமே புரிஞ்சுது. என்ன